வணக்கம். வெல்கம் டு Black and White சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1984 ஜனவரி 22 கேரளாவில் இருக்கிற மாவெள்ளிக்காரா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, கொன்னம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு அம்பாசிடர் கார் எரிஞ்சிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸ் சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு கார் முழுசாக எரிஞ்ச நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இறந்த நிலையில் முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு ஒரு சடலம் போலீஸுக்கு கிடைக்கிது. உடனே போலீஸ் அந்த கார் யாரோடது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரோட நம்பரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கார் சுகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் பேரில் இருக்கிறது தெரிய வருது. முகமெல்லாம் எரிஞ்ச நிலையில் இருக்கிற அந்த டெட் பாடியை யாருடையது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமலே இருந்திருக்கு. அதுக்கு அப்புறமா அது சுகுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் அவருடைய வீட்டுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவருடைய மனைவி சரியாக அடையாளம் காட்டாததுனால போலீஸ் ரொம்பவே குழம்பி போகிறாங்க. அதே சமயம் தன்னுடைய கணவர் காணோம்னு சாந்தம்மா அப்படிங்கிற ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்து அம்பாசிடர் காரில் இருந்த அந்த டெட் பாடியை அடையாளம் காட்ட சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த டெட் பாடியில் இருக்கிற இன்னர் வியரை வச்சு அது சாந்தாவுடைய கணவர் தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது சுகுமார் என்ன ஆனார்? 1984 கேரளாவையே மிரள வச்ச ஒரு வழக்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்கான இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா Black and White சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜனவரி 21 1984 தான் சாக்கோ இறந்திருக்காரு அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட்டில் தெரிய வருது. அம்பாசிடர் காரில் இருந்து கிடைச்ச உடலை பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அது சுகுமாருடைய உடல் இல்லைன்னும் பல சந்தேகங்களும் எழ ஆரம்பிக்குது. மெடிக்கல் ரிப்போர்ட் படி நுரையீரலில் எந்த ஒரு புகையுமே இல்லை. அதனால் மூச்சு அடைச்சி இறந்து போனதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லைன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாருன்னு தெரிய வருது. அதே சமயம் அந்த ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்துருக்குதுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கழுத்தை யாரோ நெரிச்சு இருக்கிறதாகவும் தெரிய வருது. இதன் அடிப்படையில் இது ஒரு ப்ரீ பிளான் மர்டராக இருக்கும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லாத்தையுமே சுகுமார் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸுக்கு சந்தேகம் வருது. அதன் அடிப்படையில் சுகுமாரோட வீட்டில் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்பாசிடர் காருக்கு டிரைவரான பொன்னப்பன் அப்படிங்கிறவரையும் சுகுமாரோட தம்பியான பாஸ்கர பிள்ளை அப்படிங்கிறவரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் விசாரிக்கும்போது சுகுமார் தம்பியான பாஸ்கர பிள்ளையோட கையில் தீக்காயம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸுக்கு உடனே அந்த கார் எரிஞ்ச விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. போலீஸ்க்கு சுகுமாரை பற்றி பல அதிர்ச்சியான தகவல்களும் கிடைக்க ஆரம்பிக்குது. சுகுமார் தன்னோட குடும்பத்தோட அபுதாபியில் வாழ்ந்து வந்ததாகவும் அங்கே ஒரு மெரைன் பெட்ரோல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்ததாகவும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சுகுமாரோட மனைவி நர்ஸாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. தன்னோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சுகுமார் ஒரு நாள் அபுதாபியில் இருக்கும்போது 1980களில் ஜெர்மனியில் இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஒருத்தர் இறந்து போனதாக பொய்யா மோசடி பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக அந்த இன்சூரன்ஸ் பணத்தை பொய்யா பெறவும் செஞ்சுருக்காரு அப்படின்னு நியூஸ் படிக்க இந்த சுகுமார் அந்த நியூஸ் படித்ததும் அவருக்குள்ள சில யோசனையெல்லாம் தோண ஆரம்பிக்குது. அதன் பிறகு தான் பேரில் இருக்கிற 8 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை அவருடைய சுகுமாருடைய பேரில் இருக்கிற 8 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிறதுக்காக சில திட்டங்களோட இந்தியா வந்திருக்காரு. 1980களில் 8 லட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை. இங்கே வந்த அப்புறம் பொன்னப்பன் பாஸ்கர பிள்ளை கூட சேர்ந்து சில திட்டங்கள் போடுறாரு. அதன் அடிப்படையில் சுகுமார் மாதிரி இருக்கிற ஒருவரோட சடலத்தை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. சுகுமார் மாதிரியான உடல் கிடைக்கலன்னு ரொம்ப விரக்தியில் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் ரோட்டில் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட சுகுமார் மாதிரி இருக்கிறதால அவனை காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. இவங்களோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிச்சைக்காரன் ஓடுற காரில் இருந்து கீழே குதிச்சிடுறாரு. அதன் பிறகு ஜனவரி 21 1984 ஆலப்புழா மாவட்டத்தில் கொன்னம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தியேட்டர் ஒன்று இருந்திருக்கு. அந்த தியேட்டரை கடந்து கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தர் லிஃப்ட் கேட்குறாரு. இவங்க 3 பேருமே அன்னைக்கு அந்த காரில் வந்திருக்காங்க. லிஃப்ட் கேட்ட ஆள் கிட்டத்தட்ட சுகுமாரோட உடலமைப்பில் இருந்ததாகவும் அவர் கொலை பண்ணி
ஒரு பொய்யான சித்தரிப்பை உருவாக்கணும்னு திட்டம் போடுறாங்க. அன்னைக்கு காரில் லிஃப்ட் கேட்டவர் தான் சாந்தம்மாவோட கணவர் ஜாக்குவா. அன்னைக்கு அவர் காரில் ஏறின உடனே அவருக்கு ஃபாரின் விஸ்கி கொடுக்கப்படுது. அந்த விஸ்கியில் பாய்சனும் கலந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் மயக்கமடைஞ்ச ஜாக்கோவை சுகுமார் கழுத்தை நெரிச்சு கொலை செய்யவும் ஆரம்பிக்காரு. அதுக்கு அப்புறம் அவரோட உடலை சுகுமாரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே சுகுமாரோட ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. இன்னர் வியரை தவிர மற்ற எல்லாமே மாற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஜாக்கோவோட முகத்தில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்றவும் செய்கிறாங்க. அதுக்கு அப்புறமா அவரோட உடலை அம்பாசிடர் காரில் வச்சு அதை எரிக்கவும் செய்கிறாங்க. இது எல்லாமே போலீஸ் விசாரணையில் பின்னாடி தெரிய வருது. இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகும் சுகுமார் தலைமறைவு ஆயிருக்காரு. சுகுமார் எங்கே தான் போனார், என்ன ஆனார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா பாஸ்கர் பிள்ளைக்கும் டிரைவரான பொன்னப்பனுக்கும் 11 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்படுது. ஆனாலும் போலீஸ் தொடர்ந்து சுகுமாரை தேடிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பல முறை சுகுமாரை பற்றின தகவல் எல்லாம் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. அவர் பீகார், மகாராஷ்டிரா, இமாச்சல பிரதேசம்னு பல இடங்களில் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அங்கேயும் போலீஸ் தேடி பார்க்கும்போது சுகுமார் இல்லவே இல்லை. அதன் பிறகு 2016 மாவெள்ளிக்காரா நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் அனுப்புகிறாங்க. சுகுமாரோட பையனுக்கு அந்த வருஷத்தில் கல்யாணமும் நடந்திருக்கு. அந்த இன்விடேஷனில் சுகுமாரோட பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதில் சுகுமார் இறந்து போயிட்டார்னு எந்த ஒரு மென்ஷனும் பண்ணாமல் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் சுகுமார் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னும் இவர் அந்த கல்யாணத்துக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் அரெஸ்ட் வாரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு போலீஸ் தெரியாமல் அங்கே போயிருக்காங்க. அங்கேயும் சுகுமார் பிடிபடவே இல்லை. ஜாக்கோ எதிர்பாராத விதமாக லிஃப்ட் கேட்டதால் இன்னைக்கு அவர் இறந்து போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் இறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. அவங்க மனைவி சாந்தம்மா கர்ப்பமாகவும் இருந்திருக்காங்க. கொலை நடந்த அன்னைக்கு சுகுமாரோட வயசு 38. இன்னைக்கு அவரோட வயசு கிட்டத்தட்ட 75 இருக்கலாம். கிட்டத்தட்ட 36 வருஷமாக சுகுமாரை பற்றி எந்த ஒரு தகவலும் போலீஸுக்கு கிடைக்கல. சில பேர் அவர் போலி பாஸ்போர்ட்டில் மறுபடியும் அபுதாபிக்கு போயிட்டதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிஸ்ட்ரியான கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். Black and White சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.